ஜேக்கப் ராஜ் அவர்கள் இறக்கமும் கிருபை நல்ல ஆண்டவரே, நம்ம மகிழ்ச்சியின் காலை வேலைக்காக நன்றோடு துதிக்கிறோம். தேவரீர் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நமக்கு நன்றி செலுத்த முடியாது வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் தார்மடி அமைச்சல கெஞ்சுகிறோம். சுவாமி, ஒழுவாதபடி எங்களை காத்தவரே நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா விதமான விக்கினங்களுக்கு நாசமாசங்களுக்கு எங்களை விலக்கி காத்தவரே நன்றியோடு துதிக்கிறோம். சுவாமி, கடந்த நாட்களில் எங்களோடு இருந்தவர்கள் இப்பொழுது இல்லை, ஆனாலே எங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்து எங்களை மீண்டும் ஆசீர்வதற்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதித்தார். பாடகர்கள் கேட்க போகிற செய்திகள் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சமூகத்துக்கு பிரதியாக இருக்க நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, பேச போகிற அனைத்தை நீ மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும். நல்ல வார்த்தைகளினால் எங்களை திருப்தியாக்கும். வரைத்து இடப்பட்ட மக்களை துரிதமாய் கொண்டு வரும். சுவாமி, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஆண்டவரும் அரவின் சிரமாகிய இயேசு கிறிஸ்துவனாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஒரு வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி? இந்த கால வேளையில் யாவரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். எல்லா கை தட்டி பாடலாமா? துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். தெய்வ பயத்தோடு என்றுமே, துன்மார்க்க ஏதுவான வேலை கொள்ளாமல், தெய்வ பயத்தோடு என்றுமே, ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நான் பாடினோம், சரீர ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேலையெல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும் என்று. எத்தனை பேர் துதி சத்தத்தினால தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம்? வசனம் சொல்கிறது, கர்த்தரே இல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனே அன்றி கண்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனே.
அவர் என் கால்களை மான்களுடைய கால்கள் போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். உயர் ஸ்தலம்னா 2வது ஃப்ளோர் கிடையாது. நாம் இருக்கிற இடத்துல கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். 2வது பாடலாக கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். நாம் கைகளை தட்டி உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோம். காட்டுகள் சூழ்ந்த போதும் தூச்சன்ன பிரவாகம் புரண்ட போதும் மரணத்தின் காட்டுகள் சூழ்ந்த போதும் தூச்சன்ன பிரவாகம் புரண்ட போதும் நெருக்கத்தின் வார்த்தையில் குரல் எழுப்ப நெருக்கத்தின் வார்த்தையில் குரல் எழுப்ப ஊருக்கமாய் வந்து உதவி செய்தார். ஊருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. தயை செய்பவனுக்கு நிதய உள்ளவர் உத்தமனை நீர் உயர்த்திடுவே. தய செய்பவனுக்கு நிர்தய உள்ளவர் உத்தமனை நீர் உயர்த்திடுவே. புனிதனுக்கு நீர் புனிதர் என்றோ புனிதனுக்கு நீர் புனிதர் என்றோ புதிய கிருபையின் உறைவிடமே புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. உம்மாலே ஓசேனைக்குள் பாய்வே உம்மாலே மதிலை தாண்டிடுவே. ஒரு விசுவாசத்தோடு கூட பாடுவோமா? ஓசேனைக்குள் பாய்வே உம்மாலே மதிலை தாண்டிடுவே. சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன் சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சதா காலமும் ஜெயமெடுப்பேன் சதா காலமும் ஜெயமெடுப்பேன். கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாம் பாடினது போல மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும் துர்ச்சின்ன பிரவாகம் புரண்ட போதும் நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்புகிற பொழுது ஆண்டவர் உருக்கமாய் நம்மளுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்து நம்மை உயிர்ப்பித்திருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி மீண்டும் ஒரு பாடலை பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கால வேளையில் ஆண்டவரே, நாங்கள் துக்கத்தோடு திரும்புகிறது உங்களுடைய நோக்கம் அல்ல ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களுடைய சந்தோஷமாக எங்களை அனுப்புகிறவராயிருக்கிற என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். நாம் யாவரும் உற்சாகமாக இந்த பாடலை கைகளை தட்டி பாடுவோமா?
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம், நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். நம் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். பிராணிக்கு மேலாக, பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். நல்லதொரு போராட்டம், நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் வருகையில் நீதியின் கிரீடத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி. நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்.
இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் பாராட்டின ஈடில்லா கிருபைகளுக்காய் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 1 முதற்கொண்டு 12வது வசனம் வரை அந்த வேத பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம் என வாசிக்கிறோம். எபினேசர் என்ற தியானத்திற்கான தலைப்பு எபினேசர் என்று சொல்லி பல பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அந்த எபினேசரை குறித்து இந்த வேத பகுதியில் எப்படி கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு உதவி செய்தார், இன்றைக்கு தேவனுடைய உதவியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இந்த உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட கற்று அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். எபினேசர் என்று சொன்னால் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். உதவி என்பது எல்லோருக்கும் தேவையான ஒன்றாய் இருக்கிறது. விபத்தில் அடிபட்டவனுக்கு மருத்துவ முதலுதவி தேவையாய் இருக்கிறது. படிப்பில் குறைவுள்ளவனுக்கு கூடுதலாய் கற்றுக் கொடுப்பதற்கு அங்கே ஆசிரியர்கள் தேவையாய் இருக்கிறார்கள். பண பற்றாக்குறை அவைகளை பூர்த்தி செய்வதற்கு கொடுப்பவர்கள், உதவி செய்பவர்கள் தேவையாய் இருக்கிறார்கள். விசுவாச மக்களை ஆவிக்குரிய ரீதியில் நடத்துவதற்கு, அவர்களுக்கு போதிப்பதற்கு ஊழியர்கள் உதவி தேவை இருக்கிறது. ஆலோசனை கொடுப்பதற்கு ஆலோசனைக்காரர்களுடைய உதவி தேவையாய் இருக்கிறது. மனிதனுடைய உதவிகள் சில காலங்கள் வரையிலையும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு நின்று போய்விடும். ஆனால் தேவன் நமக்கு செய்யக்கூடிய உதவிகள் என்றென்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தொடரக்கூடியதாய் இருக்கிறது. இந்த நாள் வரையிலையும் உதவி செய்த எபினேசர் இனியும் உதவி செய்வதற்கு, அவருடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாருக்கு இந்த வசனம் சொல்லப்பட்டது, அல்லது யார் இந்த வசனத்தை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள்? சாமுவேல் நியாயாதிபதியாயிருந்த காலத்தில் சாமுவேலுக்கு பன்முகம் உண்டு. பலவித நிலைகளில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு தேவனுடைய மனிதன். அவர் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார், அவர் நியாயாதிபதியாகவும் இருந்தார். அவர் ஒரு நிலையில் ஆசாரியனாக செயல்படக்கூடிய நிலையிலும் அவர் காணப்பட்டார். இப்படி பல்வேறு நிலையில் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றிய ஒரு உன்னதமான தேவனுடைய மனுஷன் சாமுவேல். அவருடைய காலத்தில் இஸ்ரவேலில் பெலிஸ்தியர்களுக்கு அவர்கள் பயந்து ஒடுங்கி கொண்டிருந்த காலங்களில் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அவர்கள் உதவிகளை பெற்றுக்கொண்ட பொழுது, வெற்றியை பெற்றுக்கொண்ட பொழுது
கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு, கர்த்தரை துதிக்கும் பொருட்டு, கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொருட்டு, கர்த்தருடைய இருதயத்தை மகிழ்விக்கும் பொருட்டு அந்த இடத்திற்கு ஞாபகார்த்தமாக ஒரு தூணை நிறுத்தி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபனேசர் என்று சொல்லி பெயரிட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, ஊழியர்களுடைய வாழ்க்கையில ஊழியங்கள் அல்லது ஆலய கட்டுமானங்கள், ஆலய பிரதிஷ்டை, இதற்காக நாம் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் திருமணங்கள் நன்றாய் நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிள்ளை பேரு நன்றாய் நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் நன்றாய் படித்து நல்ல உத்தியோகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இவைகள் எல்லாம் நடைபெறுகிற பொழுது இங்க சாமுவேலும் இஸ்ரவேலரும் செய்தது அதுதான். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அங்கே கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். இது நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், ஜெபக்குறிப்புகள் கொடுக்கிறோம், எல்லோரிடத்திலும் கேட்டுக்கொள்ளுகிறோம். அவைகள் நடந்து முடிந்த பின்பு நம்முடைய ஸ்தோத்திரங்கள், நம்முடைய நன்றிகள், நம்ம தேவனை ஆராதிக்கக்கூடிய ஆராதனைகள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது. எல்லாம் நல்லா முடிஞ்சிட்டு கர்த்தர் எல்லாவற்றையும் நல்லா செய்து கொடுத்துட்டார். அதோடு கூட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஆனால் இங்கே அதை நினைவுபடுத்தும் பொருட்டு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி அங்கே கர்த்தரை தொழுது கொண்டார்கள். அந்த இடத்திற்கு எபினேசர் என்று சொல்லி பெயரிட்டார்கள். தொடர்ந்து இவர்கள் எப்படி உதவிகளை பெற்றுக்கொண்டார்கள்? இந்த இடத்துல உதவி செய்த தேவன் தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவத்தின் மூலமாய் தேவ ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அக்காலத்து மக்களுக்கும் சரி, இக்காலத்து மக்களுக்கும் சரி இந்த பாடம் பொருந்தக்கூடியதாய் இருக்கிறது. ஏன் இவர்களுக்கு உதவி தேவைப்பட்டது? முதலாவது, கர்த்தரின் உதவி ஏன் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் 7வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் இங்கே வாசிக்கக்கூடியது கர்த்தருடைய பெட்டி. என்ன கர்த்தருடைய பெட்டி? உடன்படிக்கையின் பெட்டி இஸ்ரவேலருக்கு முக்கியமான ஒன்றாக இருந்தது. மோசேயின் காலங்களிலே ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்படும் பொருட்டு கற்பலகைகள் அவைகளில் வைக்கப்பட்டு அவர்கள் என்றென்றைக்கும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், அந்த பெட்டியினிடத்திலிருந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு அவர்களை வழி நடத்துவதாகவும் அவர்களோடு கூட பேசக்கூடியதாகவும் அந்த பெட்டி முக்கியத்துவம், உடன்படிக்கையின் பெட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்பட்டது. அப்படிப்பட்டதான உடன்படிக்கையின் பெட்டி ஏலியின் காலத்தில் சாமுவேல் சிறு பிள்ளையாய் இருக்கிற பொழுது சீலோவிலே இருக்கக்கூடிய ஆலயத்திலே அது இருந்தது. அந்த ஆலயம் என்பது ஆசரிப்பு கூடாரமாய் அது இருந்திருக்க கூடும் என்று சொல்லி கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற பொழுது பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலரை ஒடுக்கினார்கள். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலரை அழிக்க வேண்டும் என்கிறதான திட்டம் தீட்டினார்கள். அவர்களை ஒன்றுமில்லாதபடிக்கு மாற்றி போட வேண்டும், இந்த தேசத்தில் இருந்து அவர்களை ஒன்றுமில்லாதபடிக்கு அழித்து போட வேண்டும் என்பதுதான் பெலிஸ்தியர்களுடைய திட்டம். அப்படி அவர்கள் யுத்தத்திற்கு வந்த பொழுது அதை 2வது அதிகாரத்தில் இருந்து 6வது அதிகாரம் வரை வாசிக்கிற பொழுது அறிந்து கொள்ள முடியும். அப்படி வந்த பொழுது இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியரை மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய பெட்டியை சீலோவில் இருந்து யுத்த காலத்திற்கு கொண்டு வந்தார்கள். நம்மால் யுத்தத்தில் இவர்களோடு கூட போராட முடியவில்லை. கர்த்தருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி வந்தால் இவர்களை எதிர்கொள்ளலாம், ஜெயிக்கலாம், கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்லும் என்கிறதான ஆலோசனையின் பேரில் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? பெலிஸ்தியர்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு பயந்தார்கள். ஆனால் அங்கே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலரை தோற்கடித்து போட்டார்கள். உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்களிடத்தில் போய்விட்டது. 7 மாதம்
பெலிஸ்திய நாடுகளில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த பெட்டி நிமித்தம் அநேகர் மரித்து போனார்கள். அவளுடைய தெய்வங்கள் நொறுங்குண்டு போனது. அவர்களுக்குள்ளே வியாதி வந்தது, வாதைகள் வந்தது. அது நிமித்தம் அவர்கள் பயந்து மீண்டும் இஸ்ரவேலுக்குள் இந்த பெட்டியை அனுப்பினார்கள். அப்படியாய் அனுப்புகிற பொழுது பெத்சிமேஸ் என்கிறதான இடத்துல அந்த பெட்டி வந்தது. அங்கே கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அந்த பெட்டியை திறந்து பார்த்ததின் நிமித்தம், அங்கே கர்த்தருடைய மகிமையை பார்த்தது நிமித்தம் 50,000 அதற்கு மேற்பட்ட மக்கள் அங்கே மரித்து போனார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படி அங்கே கர்த்தர் அந்த ஜனங்களை வாதித்து அங்கே ஒரு மரணம் ஏற்பட்டது. அதற்கு பின்பு அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே இருந்து கீரியாத் யாரிம் என்கிறதான இடத்திற்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அது கொண்டு வந்து வைக்கப்பட்ட பின்பு அதற்கு நிலையான ஒரு ஆசரிப்பு கூடாரமோ, அதற்கு சரியான விதத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளவோ அதற்கு ஒன்றும் ஏற்படுத்தப்படக்கூடாத ஒரு சூழல் காணப்பட்டது. அங்கே எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள், காவல் செய்தார்கள். இதெல்லாம் சரி. ஆராதனை அங்கே கர்த்தருக்கென்று கொடுக்கப்பட வேண்டிய மகிமை கொடுக்கப்படுவதற்கு இஸ்ரவேலுடைய மக்களுடைய மனம் லைத்து போயிருந்தது. அவர்கள் சோர்வடைந்து போயிருந்தார்கள். அங்கே பெலிஸ்திய நாடுகளில் வாதை, இங்கே நம்ம ஊருக்கு வந்தால் அநேக மக்கள் மரித்து போனார்கள், நாம் தோற்று போனோம், பெலிஸ்தியர்கள் நம்மை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி கவலைகள் வந்து கர்த்தரை நோக்கி புலம்புகிறவர்களாய் காணப்பட்டார்கள். என்ன ஆண்டவரே இப்படி ஆய்விட்டது என்று சொல்லி புலம்புகிறவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த புலம்பல் இப்படி பெலிஸ்தியர்களுக்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த சூழலிலே தான் அவர்களுக்கு கர்த்தருடைய உதவி தேவையாய் இருந்தது. அவர்கள் பயந்திருந்தார்கள் என்பதை 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து, அவர்களுக்கு 5 அதிபதிகள் இருந்தார்கள், அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலரை எதிர்த்து வந்தார்கள் என்பதை கேள்விப்பட்ட பொழுது அவர்களுக்குள்ளே பயம் வந்தது. இஸ்ரவேலருக்குள்ளே பயம் வந்தது. நாம் என்ன செய்ய போகிறோம்? ஏற்கனவே அநேகரை நாம் இழக்க கொடுத்திருக்கிறோம். 20 வருஷ காலமாய் நம்மிடத்தில் சமாதானம் இல்லை, செழிப்பு இல்லை, சுகம் இல்லை, கர்த்தருடைய தரிசனம் இல்லை, வார்த்தை இல்லை என்கிறதான கலக்கம் இருந்த சூழலிலே தான் கர்த்தருடைய உதவி அவர்களுக்கு தேவைப்பட்டது. இன்றைக்கு நாமும் கூட கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் 1 வருடமோ 2 வருடமோ 10 வருடமோ 15 வருடமோ நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், இந்த அலைகள் அடித்து கொண்டே இருக்கிறது. இதை நினைத்து நான் கிறிஸ்தவன் தான், என் கர்த்தர் எனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், எனக்கு என்ன உதவி கிடைத்து கொண்டிருக்கிறது, இப்படி இஸ்ரவேலரை போல நாமும் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இப்படி புலம்புகிறதான சூழலில் நமக்கு கர்த்தருடைய உதவி தேவை. அந்த உதவி என்ன என்பதை சாமுவேல் அவர்களுக்கு அழகாய் காண்பித்து கொடுக்கிறார். அதைத்தான் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நியாயாதிபதி என்கிறதான நிலையிலும், தலைவன் என்கிறதான நிலையிலும், தீர்க்கதரிசி என்கிறதான நிலையிலும் சாமுவேல் இஸ்ரவேலருக்கு கற்றுக் கொடுக்கிறதை 3வது வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். 3வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்கள் ஆனால் அந்நிய தெய்வர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். இஸ்ரவேலருடைய பிரச்சனை பெலிஸ்தியருடைய கைகளில் சிக்கி கொண்டிருப்பது, அவர்களுடைய ஒடுக்குதல், அவளுடைய பயமுறுத்துதல், அவளுடைய யுத்தம், அவளுடைய சூறையாடுதல், அவளுடைய அழிக்கும் திட்டத்தில் இஸ்ரவேலர்கள் சிக்கி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நாமும் யாரோ ஒருவருடைய கையின் கீழ் சிக்கி கொண்டிருக்கிறோம். இந்த சிக்கி கொண்டிருக்கிற நிலையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு
தேவ ஆலோசனை நமக்கு தேவை, தேவனுடைய உதவி நமக்கு தேவையாய் இருக்கிறது. அந்த உதவியை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கே சாமுவேல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது அவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பக்கூடிய எண்ணம் இருக்குமானால். அப்போ அவர்களுக்கு ஒரு விருப்பத்தை, ஒரு சாய்ஸ் கொடுக்கிறார். நீங்க உண்மையாகவே ஆண்டவரிடத்துல மனம் திரும்பணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்நிய தெய்வத்தை விளக்குங்கள். இவர்களுக்கு பேர் என்ன? கர்த்தருடைய ஜனம். ஆனா அங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? உங்கள் நடுவில் அந்நிய தெய்வங்கள் இருக்கிறது, அவைகளை விளக்குங்கள். இரண்டாவது, அஸ்தரோத் என்கிற தெய்வம் இருக்கிறது, அவைகளை உங்களை விட்டு விளக்குங்கள். அதற்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களுடைய சிந்தையை கர்த்தருக்கு நேராக்குங்கள். உங்களுடைய சிந்தை கேடுபாடு உள்ளதாய் இருக்கிறது, உங்களுடைய ஆலோசனைகள் தாறுமாறாய் இருக்கிறது, உங்களுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமில்லாததாய் இருக்கிறது, பொல்லாத நினைவுகளை கொண்டிருக்கிறீர்கள், இவைகளை எல்லாம் விட்டு திரும்புங்கள். அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய தெய்வத்தை அல்ல, அஸ்தரோத்தை அல்ல, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது உங்களுக்கு கர்த்தருடைய உதவி கிடைக்கும். அப்பொழுது நீங்கள் பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கே சாமுவேல் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பொழுது தேவன் நமக்கு எபினேசராய் இருப்பார். தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை சாமுவேல் சொன்ன பொழுது அவர்கள் முழுமையாய் கீழ்ப்படிய ஆரம்பித்தார்கள். 20 வருஷமாய் பெட்டி ஓரிடத்துல இருக்கிறது, உடன்படிக்கை பெட்டி. 20 வருஷமாய் அவளுடைய எண்ணங்கள் அதற்கு மேலாக, நான் சொல்வது அந்த மேலே இருக்கிற வசனத்தை வைத்து சொல்லுகிறேன், ஆனால் காலங்கள் கணக்கெடுக்க போனால் அதற்கு மேலாகவே அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி இருந்தார்கள். அப்ப இந்த 20 வருஷமாய் அந்நிய தெய்வத்தின் வழிபாடு. ஆனா பேர் என்ன? நாங்கள் கிறிஸ்தவர்கள். பேர் என்ன? நாங்கள் இஸ்ரவேலர்கள். பேர் என்ன? நாங்கள் கர்த்தருடைய மக்கள். ஆனால் அவளுடைய அந்நிய தெய்வ வழிபாடு காணப்பட்டது, அஸ்தரோத்து காணப்பட்டது, அவளுடைய சிந்தைகள் தாறுமாறாய் காணப்பட்டது. அந்நிய தெய்வத்தை அவளோடு கூட வைத்துக்கொண்டு, அஸ்தரோத்தை வைத்துக்கொண்டு பொல்லாத சிந்தையினால் நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தருக்கு முன்பதாக புலம்பிக் கொண்டிருந்தார்களாம். கர்த்தர் அவர்களுக்கு பதில் கொடுக்கவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட தேவனுடைய சபைக்கு கூடி வந்திருப்பது கிறிஸ்தவர்கள் என்கிறதான பெயரின் அடிப்படையில், விசுவாசிகள் என்கிறதான பெயரின் அடிப்படையில் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆனால் இஸ்ரவேலுக்குள் காணப்பட்டது போல அந்நிய தெய்வங்கள், இஸ்ரவேலுக்குள் காணப்பட்டது போல அஸ்தரோத்துக்கள், இஸ்ரவேலுக்குள் காணப்பட்டது போல பொல்லாத நினைவுகள் நமக்குள் குடியிருக்கிற பொழுது தேவன் நமக்கு உதவி செய்ய முடியாது. இவைகளை விட்டு விலகுகிற பொழுது அவர் நமக்கு எபினேசராய் இருப்பார், அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நாம் இங்கே கற்றுக்கொள்ளுகிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில அவசியமாய் இருக்கிறது. அப்ப கீழ்ப்படிதல் என்பது என்ன? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதல். கர்த்தருடைய சத்தம் என்ன என்பது என்ன? இன்றைக்கு தேவன், நான் தூங்க போறேன், இன்னைக்கு ஆலயத்தை முடிச்சுட்டு நல்லா போய் சாப்பிட்டுட்டு அல்லது இரவு நல்லா ஜெபம் பண்ணிட்டு நான் தூங்க போறேன், இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசணும், பேசினாதான் நான் இந்த பூமியில வாழ்வேன், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னா ஒன்றும் பேச மாட்டார். அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறார், தினசரி பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். அவர் பேசினவைகள் தான் நமக்கு புத்தகமாக நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் புத்தகத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இதை விட்டுட்டு இன்னும் தனியாக பேசணும்னு சொல்லி எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் பேசி எழுதி நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வார்த்தைகளை நம்முடைய சிந்தையில் இருத்தி அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். ஊழியக்காரர் மூலமாய் தேவனுடைய சத்தம் வெளிப்படுகிறது. நீங்கள் படிக்கிற பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய் தேவாவியானவருடைய சத்தம் வெளிப்படுகிறது. இதை செய், இதை செய்யாதே, இவர்களோடு கூட ஒப்புரவாகு என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். பிரசங்கம் யாருக்கோ,
இன்னைக்கு நிறைய சபைகளில் உட்கார்ந்து மார்க் போடுறவங்க நிறைய. இந்த பிரசங்கமா பின்னால் பெஞ்சில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான், இந்த பிரசங்கமா முன்னால் அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்கிறாரு அவருக்கு தான், இந்த பிரசங்கமா அவங்களுக்கு இவங்களுக்கு இல்லை. இப்படியே போயிட்டே இருந்தா நம்மை நாமே கோட்டை விட்டுட்டு ஏமாந்து போய் கொண்டே இருப்போம். என்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு வருகிறது என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அதை கீழ்ப்படிவதற்கு நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு எபினேசராய் இருக்கிறார். எரேமியா 42ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 42:6 அது நன்மையானாலும் தீமையானாலும் அப்படி எழுதப்பட்டு பின்பு பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில நன்மையானாலும் தீமையானாலும் எதை அனுமதித்தாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொல்லி அங்கே ஒரு அர்ப்பணிப்பு உருவாகிறதை பார்க்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படுகிற பொழுது அவர் நமக்கு எபினேசராய் இருக்கிறார். தண்டவாளங்களை பிரித்து விடக்கூடிய பணியில ஒரு மனிதன் வேலை செய்து கொண்டிருந்தான். ரயில் வருகிற பொழுது சில ரயில்கள் இந்த தடத்தின் வழியாய் போக வேண்டும். 2 தண்டவாளங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து பிரித்து விடக்கூடிய இடத்துல கொடியை வைத்து கொண்டு பணி செய்யக்கூடிய ஒரு மனிதன். அப்படிப்பட்டதான நேரத்தில் அந்த மனிதனுடைய பையனோ சிறு பையன் விளையாடி கொண்டிருந்தான். தண்டவாளத்தில் அவன் விளையாடி கொண்டிருந்தான். விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தூரத்தில் வண்டி வருகிற சத்தம் கேட்கிறது. தகப்பனுக்கு வண்டி வருவதற்கு கொடி அசைக்க வேண்டும். எந்த தடத்தில் போகணுமோ அந்த தடத்திற்கு நேராய் நின்று கொடி அசைத்து ரயில் வண்டியை அனுப்ப வேண்டும். ஒரு கணம் திரும்பி பார்க்கிற பொழுது தன்னுடைய சிறு மகன் அங்கே விளையாடி கொண்டிருக்கிறான். இங்கே கொடி அசைப்பதா மகனை காப்பாற்றுவதா? அவனுடைய மனதில் பயம் கலக்கம். நான் கொடியை அசைக்கலைன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் மரித்து போவார்கள். இங்கே பார்த்தால் நான் பெற்றெடுத்த என்னுடைய மகன் மரித்து போவான். இப்படிப்பட்டதான சூழலில் அந்த மனிதன் கொடியை அசைத்து கொண்டே பையனை பார்த்து சொல்றார், கீழே படுத்துக்கொள், கீழே படுத்துக்கொள், கீழே படுத்துக்கொள் என்று சொல்லி அவருடைய உள்ளம் கடினமாய் அங்கே ஒரு பாரப்பட்டதாய் அழுகையோடு கூட அவர் சொல்லுகிறார். அவன் படுத்தானா படுக்கலையான்னு அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவ்வளவு வேகத்தில் ரயில் வண்டி பெட்டி பெட்டியாக அது போய்கொண்டே இருக்கிறது. அவன் மிகுந்த கனத்த இருதயத்தோடு கூட கொடியை அசைத்து முடித்து ரயில் பெட்டியெல்லாம் போனதுக்கப்புறம் இவ்வளவு பெட்டி போயிருக்கிறது, என் பையன் சுக்குநூறாய் உருக்குலைந்து போயிருப்பான், இதை எப்படி நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லி அவன் கண்களை மூடிக்கொண்டே அவன் ஓடுகிறான். அழுகையோடு கூட ஓடுகிறான். அவன் பையன் எழுந்து நின்று அப்பா என்று சொல்லி ஓடி வந்து கட்டி பிடித்து கொள்ளுகிறான். காரணம் என்ன? ஒரு சிறு சம்பவம், அவனுடைய கீழ்ப்படிதல். நீ படுத்துக்கொள், கீழே படுத்துக்கொள், கீழே படுத்துக்கொள். ஏன்னு கேட்கல, எதுக்குன்னு கேட்கல. திடீர்னு ஓடி விளையாடிட்டு இருந்தவன் அங்கேயும் இங்கேயும் ஓடலை. அப்பா சொல்கிறாருன்னு படுத்துக்கொண்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் தெய்வ ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பொழுது அவர் எபினேசராய் இருப்பார். அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார். அதுதான் நம்ம வாசித்தோம். நன்மையாலும் தீமையானாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அன்றைக்கு கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் மிகுந்த அவசியமாய் இருக்கிறது. அந்த கீழ்ப்படிதல் தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும், எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும், எவ்வளவு கர்த்தருக்கென்று நாம் வாழ்ந்தாலும் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறோமா என்பதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அடுத்ததாக இந்த ஜனங்கள் அன்றைக்கு சாமுவேலுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய ஆரம்பித்தார்கள். அதை தொடர்ந்து அவர்கள் செய்த காரியத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தரின் உதவி பெற என்ன செய்தார்கள்? 2வது, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். ஆராதனை வேலையில் ஒரு பாட்டு பாடணும் இல்லையா? என்ன பாட்டு பாடணும்? நிறைய பாட்டு பாடணும். அதனால எந்த பாட்டுன்னு கேட்காதீங்க. ஆராதனை குறித்து பாடின பாட்டு என்ன? காது கேட்கல எனக்கு.
அதுக்கு முன்னால் அதில் ஆராதனை பற்றி என்ன பாடினீங்க? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இப்போ நம்ம பாடிட்டோம், கையை ஆட்டிட்டோம், உட்காந்துட்டோம், என்ன பாடினோன்னு தெரியல. இப்போது இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நாம் இருக்கிற பொழுது தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்வது கடினம். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் என்று சொல்லுகிற பொழுது முழு ஆத்மாவோடும் நம்முடைய முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் எல்லாவற்றோடும் இசைந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டியது இருக்கிறது. இவர்கள் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பாகாலை விலக்கி, அஸ்தரோத்தை விலக்கி, அந்நிய தெய்வங்களை விலக்கி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தது நிமித்தம் அவர்களுக்கு எபினேசராய் கர்த்தர் அங்கே இருந்தார். இப்போ பாகாலுடைய ஆராதனை என்ன? அங்கே பாகால் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாகால் என்பது என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், பாகால் என்பது ஆண் கடவுள். இது சூரிய கடவுள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. சூரிய கடவுள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பாகால், இந்த பாகாலுக்கு தகப்பன் உண்டு. இந்த தகப்பனுடைய பெயர் தாகோன். இந்த தாகோனை குறித்து பெலிஸ்திய நாட்டிற்குள் உடன்படிக்கை பெட்டி கொண்டு போய் வைக்கப்பட்ட பொழுது பெலிஸ்திய மக்களுக்கு உடன்படிக்கை பெட்டியின் மகிமை தெரியாதபடியினால் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் அவளுடைய தலை சிறந்த கடவுளாகிய தாகோனின் கோவிலிலே கொண்டு போய் வைத்தார்கள். தாகோனின் கோவிலில் கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டது. காலையில் பூசாரிகள் வராங்க பூஜை செய்யலான்னு. வந்து பார்த்தா தாகோன் என்ன செய்கிறது? விழுந்து கிடக்கிறது. கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக விழுந்து கிடக்கிறது. அப்போ அதெல்லாம் எடுத்து சரி பண்ணிட்டு போகிறாங்க. தெய்வம் மனுஷனுடைய உறுப்புகளை சரி செய்யணும், சுகமாக்கணும். இப்போ மனுஷன் தெய்வத்துடைய உறுப்புகளை சரி செய்து எடுத்து ஒட்ட வச்சுட்டு போகிறான். சாமி பத்திரமா இரு, நாளைக்கு வந்து உனக்கு பூஜை போடுறேன்னு போயிட்டான். அடுத்த நாள் காலையிலையும் திருப்பி வந்து பார்த்தா தலை கிடையாது, கை கிடையாது, என்ன இருக்குது? முண்டமோ உடம்பு மட்டும்தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் எங்கேவா? உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக உடைக்கப்பட்டு அது வாசல் அண்டையிலே இருந்ததா. அதனால் கோயிலுக்குள்ளே போகிறவங்க வாசலை மிதிக்க மாட்டாங்களா, காலை தூக்கி உள்ளே வச்சு தான் போகணும். அப்போ அப்படிப்பட்டதான ஆச்சாரங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. அப்போ இப்படி உடைந்து போன ஒரு தகப்பன் தாகோன், அவளுடைய மகன் தான் யாரு? பாகால். இந்த பாகால் அஸ்தரோத் அவருக்கு வந்து மனைவி உண்டு. இந்த கடவுளுக்கு என்ன இருக்குது? மனைவி உண்டு. அஸ்தரோத் என்பவள் பாகாலுடைய மனைவியாய் காணப்படுகிறான். இந்த பாகால் கானானிய கடவுள். கானானியர்களிடத்துல அநேக பிரிவுகள் உண்டு. அது மட்டுமல்லாமல் அங்கே இருந்து பாபிலோனுக்கும் சீதோனியருக்கும் மெசொப்பொத்தேமியாவிற்கும் அசரியாவிற்கும் இந்த தெய்வ வழிபாடு பரவி சென்றது. அவர்களுடைய ஊரில் வெவ்வேறு விதமாய் இதை வழிபட்டார்கள். இந்த கடவுள் கானானிய கடவுள் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. அந்த கடவுள் சக்தி வாய்ந்த கடவுள், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கடவுள் என்று சொல்லி அழைத்தார்கள். அதுக்கு அடுத்தது அந்த கடவுள் ஆட்சி கடவுள். பாகால் இடத்துல வேண்டி கொண்டா சிங்காசனம் கிடச்சிடும். நம்ம நாட்டிலே நடக்குது இல்லையா? எலெக்ஷனுக்கு முன்னால் எல்லா தலைவர்களும் ஒவ்வொரு கோயிலுக்கு போவாங்க. ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு கோயில் போய் வேண்டி கொண்டா எனக்கு ஆட்சி பீடம், அரசாட்சி கிடச்சிடும்னு நினைக்கிறாங்க. அதே போல் இங்கே அந்த கானானிய ராஜாக்கள், பெலிஸ்திய ராஜாக்கள், அதிபதிகள் எல்லோரும் பாகால் கிட்ட வேண்டி கொண்டா ஆட்சி நிச்சயம், ஆட்சியை காப்பாற்றி கொடுப்பார்கள் என்று சொல்லி ஆட்சி கடவுளாக வணங்கி வந்தார்கள். அடுத்தது இனப்பெருக்க கடவுள். இது எப்படி வேணாலும் இனப்பெருக்கம் இருக்கலாம். இது முறையான இனப்பெருக்கமும் இருக்கலாம், முறையில்லாத இனப்பெருக்கமும் இருக்கலாம். அதுக்கு போய் இந்த கடவுளை வழிபட்டால் இனப்பெருக்கம் உண்டாகும், உற்பத்தி உண்டாகும் என்று சொல்லி இந்த கடவுளை பணிந்து கொண்டார்கள். அடுத்தது வர்ண பகவான், மழை கடவுள். மழை வேண்டுனா இங்கே போய் வேண்டி கொண்டால் மழை வரும் என்று சொல்லி பாகாலுக்கு மழை கடவுள் என்று சொல்லி பெயர் வைத்திருந்தாங்க. அடுத்தது பேர் பாருங்க, புயல் கடவுள். புயல் கடவுள், புயல் வருவிக்கக்கூடிய கடவுள், புயலை கொண்டு அழிக்கக்கூடிய கடவுள். அதுக்கு அடுத்தது பொய்யான கடவுள் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்பு கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு பேய்களோடும் பிசாசுகளோடும் தொடர்புடைய கடவுள்.
இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி பிரமாணம் எழுதி இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலருக்கு கற்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த ஜனங்களுடைய மனது பாகாலின் மீது போனது. கர்த்தரை தொழுது கொள்ளாமல், சக்தி வாய்ந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை பணிந்து கொள்ளாமல், இயற்கையை படைத்து ஆளுகை செய்யக்கூடிய கடவுளை பணிந்து கொள்ளாமல், ஆட்சி பொறுப்பை ஒருவனை தள்ளி ஒருவனை ஏற்படுத்துகிற தேவனை தொழுது கொள்ளாமல் அவர்கள் பாகாலின் பின்பதாக போனார்கள். அதனால தான் சாமுவேல் சொல்லுகிறார், பாகால், அஸ்தரோத், அந்நிய தெய்வத்தை விட்டு விலகி வந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தருடைய உதவி கிடைக்கும். இப்போ இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் பிரதர் சிஸ்டர், என்ன 20 வருஷமாக நீங்கள் சர்ச்சுக்கு போய் என்ன பார்த்தீங்க? வாங்க வெத்தலையில் கொஞ்சம் மை போட்டு பார்க்கலாம். ஒரே ஒரு நாள் வாங்க, ஒரே ஒரு நாள் நான் இங்கே கூட்டிகிட்டு போகிறேன், ஒரே ஒரு நாள் உங்கள் கையை காமிங்க. குச்சி சும்மா அப்படி தடவி தான் காமிப்பாங்க, பார்த்துக்கலாம். ஒரே ஒரு நாள் வாங்க, நீங்கள் அங்கே உள்ளே கூட வர வேண்டாம், வாசலில் நின்றுட்டா போதும், உங்களை பற்றி எல்லாம் சொல்லிடுவாங்க. நம்மை குறித்து எல்லாம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்து எல்லாம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. கூட்டிகிட்டு போகிறவனை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் பின்னால் ஆடு மாதிரி போகிறவனை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது, உள்ளே உட்கார்ந்துருக்கிறானே அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவனுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவியை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது கிறிஸ்தவர்கள் அநேகர் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு இழுப்புண்டு போய்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது, வெள்ளிக்கிழமை வேறு இடத்துக்கு போகிறது, செவ்வாய்க்கிழமை வேறு இடத்துக்கு போகிறது, இப்படிப்பட்டதான அந்நிய வழிபாடுகளை வைத்து கொண்டு கர்த்தருடைய உதவி வேணும்னு கேட்டால் கிடைக்காது. இப்போது அந்நிய தெய்வத்தின் வழிபாடுகளை விட்டு விலக்கி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிற பொழுது கர்த்தர் எபினேசராய் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது சொல்லப்பட்டு இருக்கிறது பாகால், அதுக்கு அடுத்தது அஸ்தரோத். அஸ்தரோத் என்பது சந்திர கடவுள். அவள் பெண் கடவுள், சந்திரனுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறாள். அவள் பெண் கடவுளாய் இருக்கிறாள். இந்த பெண் கடவுள் பாகாலின் மனைவி. கடவுளுக்கு கணவன் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த அஸ்தரோத் வானத்தின் ராணி என்று சொல்லி அழைக்கப்படுகிறாள். இவள் அழிக்கும் கடவுள், நல்ல குணமே கிடையாது. அழிக்கக்கூடிய கடவுள், எல்லாரையும் அழிக்கணும், சின்னாபின்னமாக்கணும், அதுக்கப்புறம் வசீகரப்படுத்தக்கூடிய கடவுள், காதல் கடவுள் என்று சொல்லி அவளுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கு அடுத்தது கரு உருவாக்கும் கடவுள். முறையான நிலையிலும் சரி, முறையற்ற நிலையிலும் சரி, கருவை உருவாக்கக்கூடிய கடவுள். அடுத்தது பாலின கடவுள். எப்படி வேண்டுமானாலும் உறவு வைத்து கொள்ளலாம், யார் கூட வேண்டுமானாலும் உறவு வைத்து கொள்ளலாம், அதற்கு உதவி செய்யக்கூடிய கடவுள் அஸ்தரோத். இழிவான சடங்குகளை அனுமதிக்கக்கூடிய கடவுள் அஸ்தரோத். அதுக்கு அடுத்தது விபச்சாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய கடவுள் அஸ்தரோத். நம்முடைய தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கற்பித்தது என்ன? விபச்சாரம் நம்மில இருக்கக்கூடாது என்று சொல்லி, தவறான வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று சொல்லி, எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நிபந்தனைகளை 10 கட்டளைகளை கொடுத்து செவ்வையாய் நடத்தினார். அழிப்பது நம்முடைய நோக்கமல்ல, அன்பு செலுத்துவது, ஆதரிப்பது, அவர்களுக்கு தேவனுடைய பிரமாணத்தை கற்பிப்பது, தேவனுடைய வழியில் நடத்துவது. ஆனால் இங்கே கொஞ்சம் கடவுள் வித்தியாசமாக இருக்குது இல்லையா? காதல் பண்ணணுன்னா அங்கே போயிடலாம், இந்த கோயிலுக்கு பின்னால். யாரையாச்சும் அழிக்கணும்னா இந்த சாமி பின்னால் போனால் அழிச்சிடலாம். ஏதாவது வேணும், எப்படி வேணாலும் இஷ்டம் போல் வாழலான்னு சொன்னால் இங்கே போயிடலாம். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, யாவே இவர் பின்னாடி போயிட்டு இருந்தா இதெல்லாம் நடக்காதுப்பா, கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யலாம், இந்த வான ராணி பின்னாடி போயிட்டு வரலாம், பாகால் பின்னாடி போயிட்டு வரலாம், ஆனால் சமயம் வாய்க்கும் போது கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு வந்து கூப்பிடலாம். அப்படி தான் அவங்க புலம்பிக் கொண்டு இருந்தாங்க 20 வருஷமாக. அதனால தான் கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்யல, பதில் கொடுக்கல. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படி காணப்படக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து, அது அந்நிய தெய்வமானாலும், அது பாகாலாய் இருந்தாலும், அல்லது அஸ்தரோத்தாய் இருந்தாலும், இதற்கு சமானமான சிந்தைகள் நினைவுகளானாலும், இவைகளெல்லாம் நம்மை விட்டு விலக்கி
கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிற பொழுது, கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்ளுகிற பொழுது அவர் நமக்கு எபினேசராய் இருப்பார். இதுவரைக்கும் உதவி செய்தவர் இணையும் உதவி செய்வதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப பழைய கதை. அஸ்தரோத்து பாகல்லாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இல்லை. நாங்கள்லாம் பெந்தகோஸ்தே மக்கள். எங்கள் வீட்டில் பைபிளை தவிர வேறு ஏதோ இல்லை. வீட்டில் இல்லை, செல்ஃபில் இல்லை, பரணையில் இல்லை, எல்லாம் மண்டைக்குள்ளே இருக்குது. காதல் கடவுள் மண்டைக்குள்ளே இருக்குது, விபச்சாரத்தின் கடவுள் மண்டைக்குள்ளே இருக்குது, அப்போ அழிக்கக்கூடிய எண்ணம் மண்டைக்குள்ளே இருக்குது, சிந்தைக்குள்ளே இருக்கிறது. இதெல்லாம் இப்போ இங்கே கொண்டு வந்து வைத்து விட்டுது. இப்போ இதை என்ன செய்யப்படணும்? வேரோடு கூட உடைய சிந்தையிலிருந்து அகற்றப்படணும். வீட்டில் இல்லைத்தாம்பா, சபையில் இல்லைதா, இந்த சபையிலே ஒன்றும் இல்லை, கட்டடத்திலே ஒன்றும் இல்லை, நான் போகிற இடத்துல ஒன்றும் இல்லை, எங்கள் சபையில் வந்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது, என் வீட்டில் வந்தால் ஒன்றும் இருக்காது, ஒன்றும் இல்லைதா. எல்லாம் எங்கே இருக்குது? சிந்தைக்குள்ளே இருக்கிறது. இந்த சிந்தைக்குள்ளே இருக்கிறது யாருக்கு தான் தெரியும்? யாருக்கு தான் தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அவைகளை விட்டு விலக்கி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி. அப்போ எதை நாம் முன்னிறுத்துகிறோம் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேக வருடங்களுக்கு முன்பதாக இங்கிலாந்து பிரதமர் கிளேட்டன் என்பவரை சில மக்கள் சந்திக்க சென்றிருந்தார்கள். பிரதமரை பார்ப்பது என்பது பிரசித்தி பெற்ற காரியம், யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியம். அப்படி போயிருந்தக்கூடிய காலங்களில் பிரதமர் அவருடைய வீட்டில் அவர் மரத்தை வெட்டிட்டு இருந்தார். மரத்தை வெட்டிட்டு இருந்த நேரத்தில் சில மரத்துண்டுகள் சிதறி, மரத்துண்டுனா பெருசு இல்லை, அதில் இருந்து சின்ன சின்னதாக விழக்கூடியவைகள் சிதறி பார்வையாளர்கள் நிற்கக்கூடிய இடத்துல விழுந்தது. அங்கே பார்வையாளர்களாக போனவங்க அது குனிந்து பொறுக்கி எடுத்தாங்க. ஏன் பொறுக்கி எடுத்தாங்கன்னா, இது எங்கள் நாட்டு பிரதமர் கிளேட்டன் வெட்டிய மரத்துண்டு அப்படி என்று சொல்லி அதை பிரசித்தப்படுத்தி பொறுக்கி எடுத்தாங்க. பிரதமரை பார்த்தாச்சு, பிரதமர் வீட்டை பார்த்தாச்சு, மரம் வெட்டினதை பார்த்தாச்சு, எல்லாம் வீட்டுக்கு போயாச்சு. அதில் ஒரு மனுஷன் சொன்னார், இந்த கட்டை என்ன தெரியுமா? இது என்ன கட்டை? அடுப்பில் போடுற கட்டை. அது சின்னதாக தான் கிடச்சது அவருக்கு. இது என்ன கட்டை? அடுப்பில் போடுற கட்டை. நீ என்ன அடுப்பில் போடுற கட்டைன்னு சொல்லிட்டேன். நான் பிரதமரை போய் பார்த்தேன், பிரதமர் வெட்டின மரத்தில் இருந்து அப்படி சதறி விழுந்தது, அதை போய் நான் உடனே எடுத்துக்கிட்டேன். இது கிளேட்டன் அவர் வெட்டின மரத்துண்டு, இதை பத்திரமா எடுத்து வை, நான் செத்துட்டா என் சவப்பெட்டிக்குள்ளே இந்த கட்டையை என்ன செய்யணும்? வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை. மனைவி கிட்ட சொன்னார். மனைவி என்ன திரும்ப சொன்னாங்க, ஐயா, நீ கிளேட்டனையும் கிளேட்டனுடைய மரக்கட்டையின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் மீது வைத்தால் நீ சவப்பெட்டியில் போகிற பாரு, பரலோகத்துக்கு போயிடுவேன். நீ கட்டை மேலேயும் கிளேட்டன் மேலேயும் நம்பிக்கை வைத்தா இந்த கட்டையை எப்படி அடுப்பில் போட்டால் எரிஞ்சு போவோமோ அப்படி எரியிற நரகத்துக்கு தான் போவேன். இப்போ உனக்கு கட்டை மேலே பற்றுதல் வேணுமா, கிளேட்டன் மேலே பற்றுதல் வேணுமா, கர்த்தர் பேரில் பற்றுதல் வேணுமா? அதோட அவர் கப்சிப்புன்னு ஆகி போயிட்டார். இப்போ ஏன் சொல்லுகிறேன்னா, இன்றைக்கு நமக்கு கர்த்தரை விட வேறொன்று மேலாய் தோன்றுகிறது. அது நம்முடைய சிந்தையில் இருந்து என்ன செய்யணும்? பிடுங்கி வெளியே எறிந்து கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும். இப்போ ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய சிந்தையை பறிக்கக்கூடியது என்ன? ஒரு காலத்தில் செல்ஃபோன் வந்த காலத்தில் எல்லா சபைகளிலேயும் பெரிய அறிவிப்பு, செல்ஃபோனு சபைக்கு என்ன செய்யக்கூடாது? கொண்டுட்டு வர கூடாது. அப்புறம் மெல்ல மெல்ல என்ன ஆயிடுச்சு? அவசரமான என்ன பண்ணுறதுன்னு உள்ளே வந்துருச்சு. இப்போ உள்ளே வந்து என்ன செய்யுது? இங்கே பாஸ்டர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு, அங்கே உட்காந்துக்கிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். காதல் கடவுளுக்கு மெசேஜ் அனுப்புகிறான். என்ன வானராணிக்கு மெசேஜ் அனுப்புகிறான், ஹலோ வானராணி எப்படி இருக்கிறான்னுட்டு. அப்போ இங்கே பிரசங்கம் பண்ணுகிறான் கர்த்தரை தேடுன்னு சொல்லி. அப்போ சிந்தை எங்கே இருக்கிறது? இப்போ கர்த்தரை ஆராதிக்க வந்துட்டு இங்கே சபையில் உட்கார்ந்து கொண்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிறேன்னு எப்படி சொல்ல முடியுது? எண்ணம் எங்கே இருக்கிறது? கர்த்தர் பேரில் எண்ணம் இருக்குதா? அங்கே எண்ணம் இல்லாமல் அது எங்கே மாறி போய் கொண்டிருக்கிறது. செல்ஃபோன் கடவுளாக மாறிவிட்டது. செல்ஃபோனுக்குள்ளே இருக்கிற வாட்ஸ்அப் கடவுளாக மாறிவிட்டது. செல்ஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடிய யூடியூப் கடவுளாக மாறிவிட்டது. செல்ஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் கடவுளாக மாறிவிட்டது. செல்ஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் கடவுளாக மாறிவிட்டது. இதெல்லாம் தெரியலன்னு சொன்னால் இவர் பேக்கு, ஒன்றுமே தெரியாது. உண்மையிலே எனக்கு தெரியாது. அதனால் நிறைய ஏதாவது வந்ததுன்னா இது கூடவே வச்சில்ல பாஸ்டர், இந்த காலத்தில் இப்படிலாம் இருக்கிறீங்க, எனக்கு வேண்டாம். இப்போ தெரியாமல் இருக்கிறதே
நல்லது. இதை நோண்டி 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 பார்த்து காதல் கடவுள்கிட்ட போயிட்டு இருக்கிறோம், வான ராணிகிட்ட போயிட்டு இருக்கிறோம், இச்சைகளுக்குள்ளாய் போயிட்டு இருக்கிறோம், பாகாலை தேடி போயிட்டு இருக்கிறோம், அஸ்திரோத்தை தேடி போய்கொண்டிருக்கிறோம், நாம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அப்புறம் அலேலுயான்னா தூக்கத்தில் எழுந்துச்சு கையை உயர்த்தி அலேலுயான்னு சொல்கிறது, அதுலேயும் செல்ஃபோன் கீழே விழுந்துடும். அதை எடுக்கிறதுக்கு முண்டி அடித்து எழும்பணும். 30,000 ரூபா செல்ஃபோன் கீழே விழுந்து டிஸ்பிளே உடஞ்சிட்டு என்ன பண்ணுறது? இப்போ கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து பேசி கொண்டு இருப்போமானால் கர்த்தருக்கு ஆராதனை செய்யலை. ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்போமானால் கர்த்தருக்கு ஆராதனை செய்யலை. ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு எதையோ யோசித்து கொண்டு இருப்போமானால் கர்த்தருக்கு ஆராதனை செய்யலை. அப்போ கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முழு சிந்தையும் ஆலயத்திற்குள் அல்லது வீட்டிற்குள் எங்கே கர்த்தரை ஆராதிக்க அமருகிறோமோ முழு சிந்தையும் கர்த்தர் பேரில் வைத்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டியது அவசியம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பாகாலுக்குள்ளும் அஸ்திரத்துக்குள்ளும் காணப்பட்ட அத்தனை காரியங்களும் ஒரு மனுஷனின் சிந்தைக்குள் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பிள்ளி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இவைகள் எல்லாம் வெளியில உருவமா செஞ்சு வைக்கப்படலை. எங்க இருக்கிறது? சிந்தையில் இருக்கிறது. அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா அல்லது அவன் மட்டும் என் கையில கிடைச்சா என்ன நடக்கும்? இதெல்லாம் எங்க? சிந்தையில நடக்கிற சண்டை. இதெல்லாம் விட்டு விலகி கர்த்தரை ஆராதனை செய். இதையெல்லாம் விட்டு விலகி நேரில் பார்த்தா ஸ்தோத்திரம், மனசுக்குள்ள ஆத்திரம் வருது, அவனை எப்படி அடிக்கலாம், எப்படி என்ன பண்ணலாம். இப்போ வசனம் சொல்லுகிறது இதெல்லாம் உங்களுடைய சிந்தை விட்டு விலக்கி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் பொருட்டு சாத்தான் வந்து நிற்கிறான். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அப்போ பிசாசு என்ன சொல்லுது? எல்லாத்தையும் காமிச்சு நீ என்னை பணிந்து கொண்டா போதும்பா, இதெல்லாம் என்னுடையது, நான் உனக்கு கொடுக்குறேன். எப்படி கதை மாறுது பாருங்க. படைத்தவர் அவர். இப்போ இவன் என்ன சொல்லுகிறான்? இதெல்லாம் காண்பித்து இதெல்லாம் பார்த்துக்குங்க, ஏன்னா ஆண்டவர் முன்ன பின்ன பார்க்காதது போல, இவன் புதுசாக காண்பித்து கொடுக்கறது போல, டூரிஸ்ட் கைடு போல அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். எல்லாத்தையும் சுற்றி பார்த்து என்னை பணிந்து கொண்டா எல்லாம் கிடைக்கும். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதனை செய்ய வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இப்போ இன்றைக்கு நம்முடைய சிந்தை, நம்ம ஆராதனைக்கு வந்தாலும் சரி, வீட்டில் செபித்தாலும் சரி, அல்லது பிரேயர்சலுக்கு போனாலும், எந்த கூட்டத்துக்கு போனாலும், கூட்டத்திலிருந்து எழும்பி போகிறதோ, ஆலயத்திலிருந்து எழும்பி போகிறதோ, அல்லது பலவிதமான காரியங்களை யோசித்து கொண்டு இருக்கிறதோ, வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதோ, இவைகளுக்கு இடம் கொடாமல் கர்த்தரை நாம் முன்பதாக நிலைநிறுத்த வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு எபினேசராய் இருப்பார். மூன்றாவது, கர்த்தரின் உதவி பெற அவர்கள் என்ன செய்தார்கள்? 5வது வசனம். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். மிஸ்பா என்பது காவற் கோபுரம், கர்த்தர் கண்காணிக்கிறவர் என்று சொல்லி நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த மிஸ்பா என்பது ஒன்று கூட்டப்படக்கூடிய ஒரு இடமாய் இருந்தது. இஸ்ரவேலர்கள் யுத்தத்திற்கு போக வேண்டுமானாலும் சரி, இஸ்ரவேலர் கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிக்க வேண்டுமானாலும் சரி, ஆலோசனை பெற வேண்டுமானாலும் சரி, மிஸ்பா என்கிற இடத்துல அவர்கள் கூடி வந்தார்கள். அங்கே எல்லோரையும் கூட்டும்படிக்கு சாமுவேல் சொல்லுகிறார். அப்படி அவர்கள் கூடி வந்தார்கள். அப்போ அவர்கள் ஒன்று கூடி வந்த இடத்துல அவர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன செய்கிறார்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். மிஸ்பா என்பது காவற் கோபுரம், மிஸ்பா என்பது கண்காணிக்கிற தெய்வம். இப்போ பேங்க்குக்கு போனால், பள்ளிக்கூடங்களுக்கு போனால் இப்போ எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கிறது. இங்கே சபையில் கூட கேமரா பொருத்தப்பட்டு இருக்கிறது. அப்போது என்ன எழுதி போட்டு வச்சிருக்கிறாங்க? நீங்கள் கண்காணிப்புக்கு கீழாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார்.
அவருக்கு முன்பதாக நாம் எப்படி ஆராதனை செய்கிறோம், எப்படி வாழ்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் என்பதை எல்லாவற்றையும் அவர் அறிந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப தேவனுடைய சன்னிதானத்தில் அங்கே கூட்டினார்கள். அவர்கள் எல்லோரும் கூடி வந்தாங்க. இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எதற்கு? எல்லோரும் கூடி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கும், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்கும், தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும், ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கும் தான் இப்படி சபையாக நாம் கூடுகிறோம். இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்ன, உங்களை விட நல்ல பிரசங்கம்லாம் நாங்கள் டிவியில் கேட்குறோம், யூடியூப்பில் கேட்குறோம், எங்கள் சபையில் ஒன்றும் இல்லை, ஆவியும் இல்லை, அனலும் இல்லை, அக்கினியும் இல்லை, எல்லாம் எங்களுக்கு யூடியூப்பில் வருது, டிவியில் வருதுன்னா இப்படி சொல்லி உட்கார்ந்து கொண்டு இருந்தால் எத்தனை நாளைக்கு உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியும்? யூடியூப்பில் பேசுகிறவர், டிவியில் பேசுகிறவர்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் மரண நிகழ்வுகள், திருமண நிகழ்வுகள், உங்களுடைய நல்லது கெட்டது காரியங்கள், உங்களுடைய விசாரணை காரியங்கள் எல்லாவற்றிலும் வந்து பங்கு பெற முடியுமா? இப்போ சபை கூடுதல் என்பது முக்கியமானது. இப்போ சபை கூடுதல் எபிரேயர் 10:25 இது 3வது முறையாக நான் சொல்லுகிறேன். சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ சபை கூடுது அப்படின்னு சொன்னால் அது முக்கியம், அது முக்கியமானது. கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய முதலிடம், கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கனம், கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இப்போ சபை கூடுகிறது என்று சொல்லுகிற பொழுது தவிர்க்க முடியாத சில காரியங்கள் இருந்தால் பரவாயில்லை. மற்ற நேரங்களில் எப்பொழுதெல்லாம் சபை கூடுகிறதோ அப்போ தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருப்பதும், ஜெபிப்பதும், தேவனுடைய வார்த்தை கேட்பதும், தேவனுடைய ஆலோசனை கேட்பதும் சபையார் மீது விழுந்த கடமையாய் இருக்கிறது. சாமுவேல் மிஸ்பாவிலே சபையை கூட்டினார். கூட்டி அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கற்பித்து கொடுத்தார். அப்ப இது கற்றுக்கொள்ளக்கூடிய இடம், பரிசுத்தமாக்கப்பட இடம், உருவாக்கக்கூடிய இடம், எச்சரிக்கக்கூடிய இடம். இந்த இடத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கூடி வருகிற பொழுது கர்த்தர் நமக்கு வினைசராய் இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிற தெய்வனாய் இருக்கிறார். அதனால தான் அடிக்கடி சொல்லுகிறேன், பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை கைகளோடு கூட பிடித்து கொண்டு வாங்க, சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புங்க, வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்புங்க, ஆராதனையில் பங்கு பெற வைங்க. இல்லைன்னா அவர்களை இப்போ விட்டுட்டேன்னா அவர்கள் ஒரு காலம் வருகிற பொழுது ஞானஸ்நானம் கொடுங்க, திருமணம் பண்ணி வைங்கன்னா எல்லாம் ஊழியக்காருக்கு வேறு வழி இல்லைன்னு எல்லாம் செய்து வைப்பாங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதனால் தேவனுடைய ஜனமே, சபை கூடி வருதலில் குடும்பமாய் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார். 4வது, கர்த்தரின் உதவி பெற என்ன செய்தார்கள்? 1 சாமுவேல் 7:6 அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து, அவர்கள் சபையாய் கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றினார்கள். இந்த தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றுதல் எதற்கு அடையாளமாக காணப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறோம் என்கிறதற்கு அடையாளமாக அவர்கள் ஒன்று கூடுகிற இடத்துல அவர்கள் தண்ணீரை சுமந்து வந்து அவர்கள் ஓரிடத்தில் ஊற்றி கர்த்தருக்கு முன்பதாக தங்களை சமர்ப்பிப்பதை தான் தண்ணீர் மொண்டு ஊற்றினார்கள். பாவத்தை விட்டு மனம் திரும்பக்கூடிய காரியத்தை தான் அந்த தண்ணீர் ஊற்றுதல் அங்கே வெளிப்படுத்துகிறது. கோவில்களில் போய் அங்கே தண்ணீர் ஊற்றி கழுவுறாங்க, தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளும்படி. இந்த தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றப்பட்டதற்கான காரணம், நாங்கள் உமக்கு விரோதமாய் வாழ்ந்து விட்டோம், நாங்கள் உம்மிடத்திற்கு திரும்புகிறோம் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் தண்ணீர் ஊற்றினார்கள். இன்றைக்கு நாம் பாவத்திற்கு மனம் வருந்தி நாம் கர்த்தரண்டை திரும்புகிற பொழுது கர்த்தர் நமக்கு எபினேசராய் இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 3:2 யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டில் துவங்கி புதிய ஏற்பாட்டு வரைக்கும் அது மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு காலத்திலும் சொல்லப்படுகிறது. தீர்க்கதரிசிகள் எழும்பி தீர்க்க தரிசனம் உரைத்த காலங்களிலேயும் கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள். புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன் எழும்பின பொழுதும் மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்து எழும்பி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற பொழுதும் மனம் திரும்புங்கள். இந்த கடைசி காலத்திலேயும் நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு மனம் திரும்புங்கள். அந்த மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆயிடுச்சே,
அப்படி மட்டுமல்ல, தினசரி ஒவ்வொரு நாளும் நம்மை புதிதாக்கி கொள்ள வேண்டும். விட வேண்டியவைகளை விட்டு புதிதாக்கப்பட வேண்டிய காரியங்களில் புதிதாக்கப்பட்டு தேவனோடு கூட சேர்க்கப்பட வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, மனம் திரும்புதலுக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் மனம் திரும்புகிற பொழுது என்னென்ன காரியங்கள் நம்மள ஒட்டி கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றிலிருந்து மனம் திரும்புகிற பொழுது கர்த்தர் நமக்கு எபினேசராய் இருக்கிறார். அடுத்தது 5வது 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் நடுமையத்தில் கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருடைய உதவியை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு அவர்கள் அங்கே செய்த காரியம், அந்த நாள் முழுக்க மிஸ்பாவிலே கூடி அவர்கள் உபவாசம் பண்ணினார்கள். இப்ப வேத வசனம் நாம் உபவாசிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய சன்னிதானத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய், எபினேசராய், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள், 20 ஆண்டு காலமாய் இருந்த போராட்டங்கள் அவர்கள் மாறும்படிக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் உபவாசித்தார்கள். அன்றைக்கு அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவோ, போராட்டங்கள் என்னவோ, நடைபெறாத காரியங்கள் என்னவோ, அல்லது எதையாகில ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமோ, துவக்க வேண்டுமோ, அதை தேவனுடைய சமூகத்தில் உபவாசித்து காத்திருந்து போராடுகிற பொழுது அவர் எபினேசராய் இருந்து உதவி செய்கிறவராய் இருக்கிறார். உபவாசத்தை குறித்தும் இதோடு கூட 3வது முறையாய் உங்களோடு கூட நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்ப கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பொழுதே, வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் உபவாச நாளை நியமிக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு நிபந்தனையாய் கொடுக்கப்பட்டது. அப்போ நம்முடைய சரீர சூழலுக்கு ஏற்றாற்போல் அரை நாளோ அல்லது முழு நாளோ அல்லது 2 நாளோ 3 நாளோ நம்முடைய உடல்நிலைக்கு ஏற்றாற்போல் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் உபவாசித்து காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அதற்குன்னு சிலர் உபவாசம் இருக்கிறேன்னு காலையில் எழும்பி பல் துலக்காம இருப்பாங்க. ஏன் பல் துலக்காமல் இருக்கிறாங்க தெரியுமா? பல் துலக்கிட்டால் பசி எடுக்குமா. அதனால் பல் துலக்காமல் இருந்தால் பசியே எடுக்காது. இதுக்கு பேர் உபவாசம் இல்லை. ஜபமும் பண்ண மாட்டாங்க, பாத்திரம் தான் தேய்ச்சிட்டு இருப்பாங்க, துணி துவைச்சிட்டு இருப்பாங்க. 3 மணி ஆயிடுச்சு, இன்னைக்கு உபவாசம் முடிஞ்சிச்சு, பல்ல தேய்ச்சிட்டு சாப்பிட்டுடலாம். இதுக்கு பேர் உபவாசம் கிடையாது. சகோதரிமார்களே, தயவு செய்து உங்களுடைய உபவாசத்தின் எண்ணத்தை மாற்றுங்கள். உபவாசம் பண்ணுறீங்களா? வீட்டில் உட்கார முடியலையா? ஆலயத்தில் வந்து உட்காருங்க. ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து தனியாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எழுதி வைங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பாடுங்க, வேதத்தை வாசிங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க. உங்களுடைய சூழல் இப்படி இருக்கிறது என்பதை குறித்து பேசுங்க. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு வர்றீங்க, நல்லது. அது கூட்டத்தில் நாம் ஜெபிக்கிறோம், சில காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம். அது இல்லாமல் தனிப்பட்ட விதத்தில் உங்களுடைய காரியங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் போராடுங்கள். அவர் உங்களுக்கு எபினேசராய் இருப்பார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோவேல் 2:15, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். வீடு கட்ட போகிறீங்களா? திருமணத்தை துவங்க போகிறீங்களா? அல்லது பிள்ளை பேருக்காக காத்திருக்கிறீங்களா? அல்லது புதிய வேலைக்காக காத்திருக்கிறீங்களா? ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபியுங்கள். மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும். தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைக்கூடி வர பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகவே உபவாசம் மிகுந்த அவசியமாய் இருக்கிறது. 6வது, அதே 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். சபையாய் மிஸ்பாவிலே கூடி வந்து அடுத்தது அவர்கள் செய்த காரியம் பாவ அறிக்கை செய்தார்கள். என்ன பாவ அறிக்கை செய்தார்கள்? கர்த்தாவே, நாங்கள் உம்மை விட்டு அந்நிய தெய்வமாகிய பாகாலை பின்பற்றினோம், அஸ்தரோத்தை பின்பற்றினோம், உமக்கு ஆராதனை செய்யவில்லை, பலி செலுத்தவில்லை, உம்மண்டையில் நாங்கள் கிட்டி சேரவில்லை, உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் வாழவில்லை, எல்லாவற்றையும் மன்னித்தருளும் என்று சொல்லி ஒவ்வொன்றாக சொல்லி பாவ அறிக்கை செய்யக்கூடியவர்களாய் அந்த இடத்துல அவர்கள் காணப்பட்டார்கள். பாவ அறிக்கை செய்தபடியினால் அவர் எபினேசராய் உதவி செய்யும்படிக்காய் கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டது. இன்றைக்கு நாம் தேவனுடைய சன்னிதானத்தில்
பாவ அறிக்கை செய்ய வேண்டும். கத்தோலிக்க திருச்சபைகளில் பாவ சங்கீர்த்தனம் என்று சொல்லி நேரம் ஒதுக்கப்படும். ஆராதனைக்கு முன்பதாக ஃபாதருக்கு பின்னால் ஒரு சேர் போடப்பட்டிருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு தடுப்பு வைக்கப்பட்டிருக்கும். அந்த பக்கத்தில் விசுவாசி வந்து முழங்கால் படியிட்டு கையை கூப்பி ஃபாதர் வந்து காது கொடுத்து கேட்பார். நடுவில் அந்த தடுப்பு இருக்கும். அந்த விசுவாசி நான் இந்த வாரம் இதெல்லாம் செஞ்சேன் அதெல்லாம் செஞ்சேன் எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. சொல்கிறேன் நான், இது வழக்கமாக இருந்தது. அப்போ மார்ட்டின் லூதருடைய காலங்களில் பாவ மன்னிப்பு சீட்டு விற்கப்பட்டது. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், நீ பணம் கொடுத்து சீட்டை வாங்கிட்டீங்கன்னா அவன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இப்படிப்பட்டதான முறைகள் எல்லாம் இருந்தது. அப்போ இங்கே பாவத்தை அறிக்கை செய்தார்கள், ஆனால் பாவத்தை விட்டு விலகவில்லை. ஒரு கிராமத்தில் ஒரு குடியானவன் வாழ்ந்து வந்தான். வாரம் ஆராதனைக்கு போகிற பொழுது ஃபாதரை பார்த்து பாவ சங்கீர்த்தனை செய்வான். அவர் பாவ அறிக்கை செஞ்ச உடனே அவர் சிலுவை போட்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, திரும்பிலாம் பார்க்க மாட்டார், இப்படியே இருந்து தான் சிலுவை போடுவார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிடுவார். அவரும் போயிடுவார், நன்றி சாமின்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்படியே போயிட்டே இருந்தார். ஒரு நாளில் கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஆலயத்துக்கு முன்பதாக கூடி வந்துட்டாங்க. என்னப்பா இவ்வளவு பேர் கூடி வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ கேட்கும் போது சொன்னாங்க, உங்கள் ஆலயத்தில் இருக்கிற ஒருத்தவன் பெரிய திருடனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. என்ன திருடன்? எங்ககிட்ட இருந்த பன்றியெல்லாம் காணோம், எல்லா பன்றியும் ஒவ்வொரு வாரமும் இவன் என்ன செய்கிறான், திருடி சந்தையில் வெட்டி கறியை போட்டு வித்துடுறான். இவன் இப்படிப்பட்ட திருடனாக இருக்கிறான், இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது சாமி, நீங்கள் தான் சொல்லணும். அப்போது அவனை கூப்பிட்டாரு, டே இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஃபாதர் கூப்பிட்டாரு, என்னடா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் தான் வாரம் வந்து உங்ககிட்ட பாவ சங்கீர்த்தனம் பண்ணல, நீங்கள் தான் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் வாரம் போய் நான் என்ன செய்கிறேன், திருடிட்டு இருந்தேன். நீங்கள் சொன்னதை தானே சாமி நான் செஞ்சேன். இப்போ பாவ சங்கீர்த்தனம் மனுஷங்கிட்ட செஞ்சால் இப்படி தான் இருக்கும். அப்போ பாவ அறிக்கை என்பது தேவனுடைய சன்னிதானத்தில் மனம் வருந்தி இனி அந்த வாழ்க்கையில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு பாவ அறிக்கை உடைய வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை மாறணும். நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இப்போ கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் நேரம் எடுத்து உட்கார்ந்து இந்த உபவாச நாட்களில் நம்ம யார் என்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுதுதான் பாவரிக்கை செய்ய முடியும். இப்போ இவங்க மிஸ்பாவில் கூடினது நம்மளை போல் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆராதனைக்கு வந்துட்டு போனது போல் அல்ல. அவர்கள் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் காத்திருந்தார்கள். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர்கள் பாவை அறிக்கை செய்து பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை பணிந்து கொண்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி எபினேசராய் உதவி செய்தார். அப்போ தேவனுடைய சன்னிதானத்தில் வருகிற நாம் நம்ம 8:30 மணிக்கு ஆராதனைக்கு 9 மணிக்கு வந்துட்டு 9:30 வந்துட்டு நின்று கண்ணை மூடிட்டு ரொம்ப பக்தி ஆண்டவரே நான் வந்துட்டேன், என்னை கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, என் தப்பெல்லாம் மன்னிங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு பக்கத்தில் யாராவது பார்க்குறாங்களான்னு 1.5 கண்ணை கொஞ்சம் திறந்து அப்படி பார்த்துட்டு ஏதோ பிரசங்கம் பண்ணுறாங்க, பைபிளில் 2 கோடு போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரமும் திருப்பி வந்து போட்ட கோடியை திருப்பி போட்டுகிட்டே இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போய் சேர முடியாது. வாழ்க்கையில் பாவ அறிக்கை என்பது நமக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட நேரம் தேவை. தேவ சமூகத்தில் உட்காருகிற பொழுது தான் நாம் யார் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறிந்து கொண்டு தேவனுடைய சன்னிதானத்தில் அறிக்கை செய்கிற பொழுது தேவன் நமக்கு வினைசராய் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது 7வதாக 1 சாமுவேல் 7:8 வாசிக்கிறோம். சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். ஏன் இப்படி சொன்னாங்கன்னா, இந்த தான் இன்றைக்கும் செஞ்சிட்ருக்குறோம் சபையாரும். என்ன வாரம் ஜெப குறிப்பு எழுதி கொடுத்துருவோம், வெள்ளிக்கிழமை ஜெப குறிப்பு கொடுத்துருவோம், ஞாயிற்றுக்கிழமை ஜெப குறிப்பு கொடுப்போம், ப்ரேயர் செல்லுக்கு போகும்போது ஜெப குறிப்பு கொடுப்போம், இங்கே பத்தலைன்னா ப்ரேயர் டவருக்கும் ஜெப குறிப்பு எழுதி போடுவோம். இதெல்லாம் செஞ்சுட்டு விசுவாசிகளாக ஆயா உட்கார்ந்து கொண்டிருப்போம், அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, எது வேணாலும் நடக்கட்டும். அதுதான் அங்கே சொல்கிறாங்க சாமுவேலை பார்த்து, ஐயா நீங்கள் எங்களுக்காக 24/7 ஓயாமல் என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. அப்போது என்ன அங்கே சொல்லப்பட்டதுன்னா, அதுக்கு முந்தின 7வது வசனத்தில் பார்க்கிற பொழுது இவங்க இப்படி சபையாய் கூடி வந்து ஆராதிக்கிறத பெலிஸ்தியர்கள் கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் இஸ்ரவேலரை தோற்கடிக்கும்படிக்கு யுத்தம் செய்யும்படிக்கு அவர்கள் புறப்பட்டு வருகிற செய்தியை இஸ்ரவேலர் கேள்விப்பட்ட பொழுது அவங்களுக்குள்ள பயம் வந்துடுச்சு. இது வரைக்கும் செஞ்ச பாவரிக்கை போயிடுச்சு, இது வரைக்கும் செஞ்ச உபவாசம் போயிடுச்சு, இது வரைக்கும் உட்கார்ந்த கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர்கள் ஜெபம் பண்ண ஜெபம்லாம் போயிடுச்சு.
அப்படின்னா என்ன? இங்கே வந்து கைத்தட்டல், ஆராதித்த ஆராதனை, அந்நிய பாஷைகள், ஜபங்கள், பிரசங்கம் எல்லாம் வாசல் விட்டு இறங்கி போன உடனே எவனாவது வந்து நின்னா எல்லாமே போயிடுச்சு. அப்போ அப்படி அங்கே மாறிடுச்சு. பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே, ஐயா ஆளை விட்டா போதும் சாமி, நாங்கள் இது வரைக்கும் ஜெபம் பண்ணது போதும், இனிமேல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சாமுவேல் கிட்ட அவங்க என்ன செய்கிறார்கள்? விண்ணப்பங்களை வைக்கிறார்கள். சரி, எப்படியோ அங்கே நியாயாதிபதியும் தீர்க்கதரிசியுமாகிய தலைவன் ஜெபிக்கிறான். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் உதவியை பெற்றுக் கொள்வதற்கு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க, விண்ணப்பங்களை வைக்க அழைக்கப்படுகிறோம். அதுதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 8வது 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே கர்த்தருக்கு முன்பதாய் அவர்கள் சர்வாங்க தகன பலியை செலுத்தினார்கள். பலி செலுத்தினார்கள். பலி என்பது தங்களுடைய பாவங்களுக்காகவும், பலி என்பது தங்களை முழுமையாய் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறோம், இன்று முதற்கொண்டு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், பாகாலின் பிள்ளைகள் அல்ல, அஸ்தரோத்தின் பிள்ளைகள் அல்ல, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோம் என்று சொல்லி அந்த பலியை சமர்ப்பிக்கிறது போல தங்களையும் சமர்ப்பித்து தேவனுக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் உள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி. இப்போ நம்மை முழுமையாய் கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்கிற பொழுது கர்த்தர் நமக்கு எபினேசராய் இருக்கிறார். அப்போ கர்த்தர் அதுக்கு அடுத்த வசனத்தில் பிற்பகுதியில் வாசிக்கிறோம், அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். 3வது, கர்த்தர் எப்படி உதவி செய்தார்? 10-11வது வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் செய்த உதவி, யுத்தம் அதிசயமாக இருந்தது. பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள், கிட்ட வந்துட்டாங்க. கர்த்தர் என்ன செஞ்சாங்க? அவர்களை நெருங்க முடியாதபடிக்கு பெலிஸ்தியர்கள் மேல் இடி முழக்கங்களை உண்டு பண்ணினார். இஸ்ரவேலர்கள் கத்தியும் கட்டையும் எடுத்துட்டு, எங்களை பார் நாங்கள் வீரன் சூரன் சொல்லி அவங்கள பயமுறுத்தல. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். இடி முழக்கங்களை உண்டு பண்ணி பெலிஸ்தியர்கள் பயந்து போகும்படிக்கு செய்தார். இயற்கையை கொண்டு கர்த்தர் அங்கே யுத்தம் செய்தார். அதுக்கு அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, கலங்கடித்தார். அவர்களுக்குள்ள குழப்பங்களை உண்டு பண்ணினார். யார் கட்டளை கொடுக்கிறது, யார் கட்டளையின்படி செய்யறது என்று சொல்லி தெரியாதபடிக்கு குழப்பத்தை உண்டு பண்ணினார். அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, பெலிஸ்தியர்கள் எல்லோரும் இஸ்ரவேலருக்கு முன்பதாக பட்டு விழுந்தார்கள். இவர்கள் யுத்தம் செய்ய ஆரம்பித்தாங்க, அவங்க காயப்பட்டு போனார்கள். 11வது வசனம், இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து போனார்கள், அதுக்கப்புறம் முறியடித்தார்கள், அதாவது வெற்றி கண்டார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆயுதம் இல்லை, கர்த்தர் இடிமுழக்கங்களினால் அவர்களுக்கு உதவி செய்தார். 12வது வசனம், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று எபினேசர் என்று பெயர் வைத்தார்கள். எப்படி உதவி செய்தார்? இவர்களிடத்தில் ஆயுதம் இல்லை, கர்த்தர் இடிமுழக்கங்களை கொண்டு கர்த்தர் உதவி செய்தார். இவர்கள் கலங்கி போய் நின்றார்கள். இப்பொழுது பெலிஸ்தியர்களை கர்த்தர் கலங்கடித்து பயம் உண்டாக்கி உதவி செய்தார். இவர்களுக்குள்ளே பலன் இல்லை, இப்பொழுது இவர்களை பெலிஸ்தியர்களை மேற்கொள்வதற்கான பலனை கர்த்தர் கொடுத்து உதவி செய்தார். இவர்களுக்குள்ளே பயம் இருந்தது, கர்த்தர் இப்பொழுது இவர்களுக்கு தைரியத்தை கொடுத்து விரட்டி அடிக்க உதவி செய்தார். இவர்கள் ஏற்கனவே தோற்று போனவர்கள், இப்பொழுது அவர்கள் வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்தார். அதனால தான் அவங்க பேர் வைத்தாங்க எபினேசர், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எனக்கு அருமையான சொன்னமே, மேலொரு மேழ்மை நின்று தேவனுடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுப்போம். இஸ்ரவேலருக்கு உதவி செய்த அதே தேவன் இந்த நாட்களிலேயும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், அதாவது உங்களுக்கு உதவி செய்ய தொடங்கினவர் இன்றைக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் அதை செய்வார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தருடைய உதவியை பெற நாம் கீழ்ப்படிவோம், கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோம், சபையாய் நாம் கூடுவோம், மனம் திரும்புவோம், உபவாசிப்போம், பாவ அறிக்கை செய்வோம், விண்ணப்பங்களை கர்த்தருடைய சன்னதியில் வைப்போம், நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம்.
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்றென்றைக்கும் எபினேசராய் இருந்து அவர் எல்லா காரியங்களிலும் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே நீர் எங்களுக்கு எபினேசராய் ஆண்டவரே இம்மட்டிலும் இருந்து வருகிறீர். இனியும் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள, எங்களுடைய போராட்டங்கள் நெருக்கங்கள் எல்லா சூழலிலும் உம்முடைய உதவியை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய கிருபை தாரும். ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே உம்மை ஒருவரையே ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். கேட்ட சத்தியங்களை கேட்டு நாங்கள் மறந்து விடாமல் அவைகளின்படி வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு அனுகூலமான வாசல்களை நீர் திறந்து கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்களிடத்தில் எங்களுடைய சிந்தையில் குடிகொண்டிருக்கிற அந்நிய தெய்வத்தின் வழிபாடுகள், பாகாலின் காரியங்கள், அஸ்தரோத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலக்கி உமக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்து உம்முடைய உதவியை பெற்றுக்கொண்டு உடைய நாம மகிமைக்கென்று ஜீவனம் பண்ண கிருபை தாரும். இந்த ஆராதனையிலே மட்டுமாய் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இருந்ததுக்காய் நன்றி. கொண்டு வந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஊழியத்தில் ஈடுபட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய மாறாத கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.